வணக்கம் தோழரே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆலம்லை யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிய ஒரு துயர சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் நகர்ல நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை புரிந்துதான் இன்றைய காணொளியில பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க ஆலம்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் நகரத்துல பிபிஓ அலுவலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பிபிஓ அலுவலகம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட நிறுவனம் TCS சொல்லக்கூடிய மிகவும் பிரபலமான IT நிறுவனத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு பிபிஓ நிறுவனம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் நகர்ல செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்துல 147 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பணியாளர்களில் பெரும்பாலும் 20 - 25 வயதுக்கு இடைப்பட்ட பெண்கள் அதிக அளவுல பணிபுரிந்து வராங்க. இதுல தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய டீம் லீடர்ஸ்னு சொல்லக்கூடிய பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய ஆண்கள். இவர்களுடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் தான் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் மீது முதல் முறையாக மார்ச் 26ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியோலாடி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. திரும்ப ஏப்ரல் 2ஆம் தேதி 9 வழக்குகள் நாகா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. இப்படி தொடர்ச்சியாக TCS நிறுவனத்தின் பிபிஓ நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தலைமை அதிகாரிகள் மீது இந்த FIR அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக நாசிக் காவல் நிலையத்துல ஒரு பெண் சென்று தன்னுடைய மகளோட நடவடிக்கைகளை மாறுபாடுகள் காணப்படுகிறது. அவள் ஒரு இந்து பெண். ஆனாலும் கூட ரமலான் நோன்பை நோற்கவும் புர்கா அணியவும் ஆர்வம் காட்டுகிறார், தொழுகை நடத்துகிறார். இந்த மாறுபாடுகள் எல்லாம் எங்களுடைய மகள் அந்த TCS நிறுவனத்துல பிபிஓல பணியாற்றும் போது அதற்கு பிறகுதான் இந்த மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய நடத்தைகளின் சில மாறுதல்கள் தென்படுகின்றன அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பணியில் இருந்தும் தன்னுடைய மகளை விலக்கி விட்டதாக சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் காவல்துறை ஆணையரகம் 7 பேர் கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்றாங்க. அதுல 4 பெண்களை அந்த TCS கீழ் செயல்படக்கூடிய பிபிஓ அலுவலகத்தின் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குக்காக அனுப்புறாங்க. அந்த 4 காவல்துறை பெண்மணிகளும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பிபிஓ அலுவலகத்தில் பணியில் சேர்ந்து சகஜமா அவங்களோட பழகுறாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த அலுவலகத்துல பணிபுரிந்து இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படின்றதுக்கான ஆதாரங்களை சேகரிக்கிறாங்க. இது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். திடீரென்று சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப மத ரீதியிலான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது நாட்டு மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப சரியான ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல SITல இருக்கக்கூடிய 4 பெண் காவலர்கள் அந்த TCS அலுவலகத்தோட பிபிஓ கிளை நிறுவனத்திற்கு சென்று ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்களாக பணியில் சேர்ந்து 40க்கும் மேற்பட்ட CCTV காட்சி பதிவுகளை கைப்பற்றுறாங்க. இது மட்டும் இல்லாம இமெயில் தரவுகளை எடுக்கிறாங்க. அதுல 78 புகார் மனுக்கள் இருக்கு. இந்த 78 புகார் மனுக்களிலும் பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய தங்களுடைய அந்த மனிதவள மேலாண்மை துறை அலுவலருக்கு புகார் கடிதங்களை அனுப்பியிருக்காங்க. இந்த கடிதங்களோட நகல்களையும் CCTV பதிவுகளையும் தங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்ப இங்க குற்ற சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்றத காவல்துறை உறுதிப்படுத்துகிறது. அங்க நடக்கக்கூடிய மீட்டிங்கின் போது மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய டீம் லீடர்ஸ் பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல்கள் அந்த கூட்டங்களில் நடைபெறுகிறது என்பதை பெண் காவலர்கள் உறுதிப்படுத்துறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியோலாடி காவல் நிலையத்துல முதல் வழக்கு மார்ச் 2026 அன்று பதியப்படுகிறது. அதற்கு பிறகு ஏப்ரல் 2ஆம் தேதி மும்பை நாகா காவல் நிலையத்துல மீதமுள்ள 9 FIR பதியப்படுகிறது. இது அனைத்துமே அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய டீம் லீடர்ஸ் 8 பேர் மீது பதியப்படுகிறது. யார் அந்த கைது பட்டியல்ல இருக்காங்க அப்படின்னா, தௌஷிப் அத்தர், டேனிஷ் ஷேக், தபீஷ் ஷேக், ஷாருக் குரேசி, ரசா மேமன், ஆசி அன்சார், இது இல்லாம அஸ்பினி சனானி, இவங்க 7 பேர் முதலாவதாக கைது செய்யப்படுறாங்க. 8வது குற்றவாளி தலைமறைவாயிடுறாங்க. அவங்க நீடா கான். இந்த நீடா கான் தான் மூளையாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்க அந்த அலுவலகத்துல HR பணிபுரிந்து கொண்டிருந்தாங்க. இவங்களுக்கு தான் பணியாட்களை தேர்வு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது.
வெளியிலிருந்து வரக்கூடிய பெண்களை தேர்வு செய்யும் போது 20 25 வயதுக்கு உட்பட்ட பெண்களை அவங்க தேர்வு செய்யறாங்க. அப்படி தேர்வு செய்யும் போது சில வினாக்களை எழுப்பி அவங்களுடைய குடும்ப பின்னணியை அறிந்து கொள்றாங்க. கடுமையான நிதி சிக்கல்ல இருக்கக்கூடிய பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை டீம் லீடர்ஸுக்கு பலிகடா ஆக்குவது இந்த நீடாப்பான் என்ற பெண்மணி தான். இந்த நீடாப்பான கலைங்கரையோ குற்றவாளியா மும்பை குண்டுவெடிப்புல இருந்த மிகவும் பயங்கரவாதியாக சொல்லப்பட்ட நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் என்பதின் அடைமொழியான லேடி டி என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகவும் செல்வாக்கு மிகுந்த பெண்மணியாக அந்த நிறுவனத்துல இந்த அம்மா நீடாக்கான் பணிபுரிந்து வந்திருக்காங்க. இவங்க தலைமறைவான பிறகு என்ன செய்யறாங்கன்னா நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு செய்யறாங்க. ஆனா முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா காவல்துறை கடுமையான ஆட்சேபனை செய்து இவங்க சொல்றாங்க, நான் 2 மாத கர்ப்பமா இருக்கேன், அதனால இந்த கர்ப்பத்தின் காரணமாக எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனாலும் கூட காவல்துறையின் கடுமையான ஆட்சேபத்திற்கு பிறகு அவங்களுக்கு முன்ஜாமீன் மறுக்கப்படுகிறது. இப்ப புனே நகரத்துல அவங்கள கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. வழக்கு விசாரணை முழுவதுமாக நடைபெற்று வருகிறது. அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஒரு பெண் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வாக்குமூலம் மிகவும் முக்கியமானது. பேனி ஷேப் என்ற டீம் லீடர் மீது அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஒரு இளம் பெண் புகார் அளித்திருக்காங்க. அந்த புகாரை பேனி ஷேப் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இவங்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கட்டாயமா மதமாற்றம் நீங்கள் செய்யணும், இஸ்லாமுக்கு மாறணும், புர்கா அணியணும், மாட்டிறைச்சி சாப்பிடணும், இன்னும் சொல்ல போனா பாலியல் சீண்டல்கள் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டதோட அவரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி அங்க இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர்களோட பாலியல் உடலுறவு கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. பேனி ஷேக் ஏற்கனவே திருமணமானவர், தனக்கு குழந்தை இருக்கிறது என்பதை மறைத்து அந்த இளம் பெண்ணோடு பாலியல் உறவு கொண்டு அவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த உண்மை தெரிய வரும்போது அந்த பெண் அவரை விட்டு விலகிச் செல்ல முற்பட்டிருக்காரு. அப்ப அவனோடு இணைத்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் இணையதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று சொல்லி பேனி ஷேக் அவரை தொடர்ந்து வற்புறுத்தி பாலியல் இச்சைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட அந்த தௌஷிப் அத்தார் அவரும் சேர்ந்து இந்த அம்மாவை பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபட்டிருக்காங்க. இவ்வளவு வன்புணர்வு நிகழ்வுகள் அந்த அலுவலகத்துல நடைபெற்றதை 78 புகார் மனுக்கள் மூலம் தெரியப்படுத்தியும் நீடாப்பான் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்திருக்காங்க. மேல சொல்லாமே இருந்து இத முழுவதுமாக மூடி மறைச்சிருக்காங்க. அவருடைய ஆசைக்கு இணங்காத பெண்களை மேல்தளத்துல இருக்கக்கூடிய அறைக்கு அனுப்பி கூடுதலாக வேலை வாங்கப்பட்டிருக்கு. இரவு நேர பணி ஒதுக்கப்பட்டிருக்கு. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லாம செக்ஸுவலா அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்காங்க. மன ரீதியா துன்புறுத்திருக்காங்க. இவ்வளவு கொடுமைகளையும் அந்த நிறுவனத்துல செஞ்சிருக்காங்க. ஆனாலும் கூட இது வெளி உலகத்திற்கு தெரிவிக்காமலும் தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்காமலும் அந்த நீடாப்பான் அங்கே மறைத்திருக்காங்க. தௌஷிப் அத்தாரோட அந்த கைபேசியை கைப்பற்றி காவல்துறை ஆய்வு செய்யும் போது அதுல ஒரு இந்து பெண்மணி முஸ்லிமோட புர்கா உடைய அணிந்திருக்கிறதா புகைப்படங்கள் வைத்திருக்கிறாரு. அப்ப இங்கு கட்டாய மத மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த 40 நாள் அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்ல பணிபுரிந்த காவலர்கள் இருக்கும் போதே அங்கு மதர் கூட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் தொழுகை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அங்க முஸ்லிம் ஆண்களிடத்திலே நீங்க இந்து பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அந்த டிசிஎஸ் நிறுவனத்தின் மீது சொல்லப்படும் போது அதை முழுமையாக ஆய்வு செய்ய காவல்துறை NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்க முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் மேற்கு வங்க மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த போது பத்திரிகையாளரை கேள்வி எழுப்பினாங்க. இது போன்றதொரு சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் நகர்ல நடந்திருக்குன்னு கேட்கும் போது ஆம், இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இது கார்ப்பரேட் ஜிகாத் என்று அவர் சொல்லியிருக்காரு. இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும், அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காரு. இது போன்றதொரு சம்பவம் 2012 கேரளாவில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டது. ஆனாலும் அப்போது அது NIA உச்சநீதிமன்றத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று மறுத்தது.
கேரள காவல்துறையும் இது போன்றதொரு சம்பவம் இங்கு நடைபெறவில்லை என்று மறுத்தது. கேரளாவுல முஸ்லிம் ஆண்கள் குழுக்களாக இந்து பெண்களையும் கிறிஸ்துவ பெண்களையும் ஏமாற்றி அவர்களை மதமாற்றம் செய்து பாலியல் ரீதியாக அவர்களை மடைமாற்றம் செய்து திருமணம் செய்து கொண்டு லவ் ஜிவாத் என்ற முறையிலே IS தீவிரவாத குழுக்களிலே சேர்த்து விடுகிறார்கள், முஸ்லிம் மதத்திலே இணைத்துக் கொள்கிறார்கள் என்று இந்த புகார் எழுந்த போது அதை முறையாக விசாரணை செய்து NIA உச்சநீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்தது. இப்படி ஒரு சம்பவம் கேரளாவிலே நடைபெறவில்லை, அதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை என கேரள காவல்துறையும் மறுத்ததை நாம் அறிவோம். அதை தழுவிய கேரள ஸ்டோரி என்ற படம் வெளிவந்தது. இந்து மத பெண்கள் குழுக்களை ஏமாற்றி இஸ்லாமிய ஆண்கள் மத மாற்றம் செய்து திருமணம் செய்து கொள்வதாகவும் லவ் ஜிகாத் என்ற முறையிலே இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடந்தேறுகிறது என்பதையும் பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் குற்றம் சாட்டி அந்த இடத்திலே பிரச்சாரம் செய்ததையும் நாம் அறிவோம். இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்ப்பும் வரவேற்பும் இரண்டுமே கிடைத்து கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் மகாராஷ்டிராவிலே இப்போது நடந்தேறி கொண்டிருக்கிறது. பஜ்ரங் தள் போன்ற இந்து அமைப்புகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை எழுப்பி வருகின்றன. அந்த குடும்பத்துடைய உறவினர்கள் இது திட்டமிட்டு இந்த அமைப்புகளால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதி வலைப்பின்னல், இரண்டு உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட சண்டையின் போது அவர்கள் பெண்களை பயன்படுத்தி இந்த குற்றச்சாட்டை புனைய செய்து எங்களுடைய ஆண்களை கைது செய்து வருகிறார்கள் என்று அந்த குடும்ப பெண்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றனர். பெண்களோட மத உணர்வுகளை புண்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்க குங்குமம் வைத்தும் போது அதை குறித்து கூட பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்காங்க. அவங்கள மாட்டிறைச்சி உண்ண சொல்லி அவருடைய உணவு விஷயத்துல ரொம்ப அக்ரசிவா நடந்திருக்காங்க. பாலிய துன்புறுத்தல்னா 3 to 5 years அவங்களுக்கு பனிஷபிள் அஃபென்ஸ் நிரூபிக்கப்பட்ட சிறை தண்டனை கிடைக்கும், வித் அபராதமும் விதிக்கப்படும். கட்டாய மதமாற்றம் செய்திருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 லட்சம் அபராதம், நான் பெயிலபிள் இம்ப்ரிசான்மென்ட், ஜாமீனில் வெளிவர முடியாத சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்படுகிறது. பாலியல் வன்கொடுமை செய்திருந்தால் கட்டாயம் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும். கூட்டுச்சதி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மத போதகரிடம் இந்த பெண்களை பேச வைக்க முயற்சித்ததாகவும் அவர் இவர்களுக்கு பிரெயின் வாஷ் செய்ததாகவும், அதாவது நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு காத்திருக்கிறதுன்னு சொல்லி அவர்களை பிரெயின் வாஷ் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அழைப்புகளை ஆய்வு செய்து வராங்க. இவர்களுடைய வாட்ஸ்அப்ல குறுஞ்செய்தி அனுப்பியும் ஆபாச தகவல்களை பரிமாறியும் ஆபாச படங்களை அனுப்பியும் பெண்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க இந்த TCS இருக்கக்கூடிய டீம் லீடர்ஸ். இந்த TCS நிறுவனத்தோட தலைவர் என் சந்திரசேகரன் இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்காரு. நாங்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய செயல் அதிகாரி ஆர்த்தி மூலமாக ஒரு விசாரணை கமிட்டியையும் அமைச்சிருக்கிறாரு. NIAவுக்கும் நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு முழு ஒத்துழைப்பு நல்குவோம்னு சொல்லியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட 8 பணியாளர்களையும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்திருக்காங்க. TCS அந்த BPO அலுவலகத்தை காலவரையற்றி மூடி இருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து பணி செய்யும்படி தன்னுடைய பணியாளர்களை கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது போன்றதொரு சம்பவம் துரதிர்ஷ்டவசமான 8 லட்சத்துக்கும் அதிகமாக பணியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் பணியாளர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்துல விசாகா கமிட்டி பரிந்துரைகளின்படி அமைக்கப்பட்ட குழு இருந்ததா அப்படின்ற கேள்வி எழுகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பன்வாரி தேவி என்ற பெண் என்ன செய்யறாங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டம், பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டத்துல மாவட்ட அளவுல பணியாற்றிட்டு வராங்க. அப்படி பணியாற்றிட்டு வரும்போது தன்னுடைய பக்கத்து வீட்டுல ஒரு 9 மாத பெண் குழந்தைக்கு குழந்தை திருமணம் செய்து வைக்கப்படுகிறது என்ற தகவலை கேட்ட உடனே அந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற முனைப்பு காட்டி காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க. அந்த திருமணமும் நிறுத்தப்படுகிறது. அப்ப செப்டம்பர் 22ஆம் தேதி 1992 இந்த பன்சாரி தேவிக்கு ஒரு புயரமான சம்பவம் நிகழ்கிறது. தனது கணவர் கண் முன்னாடி பன்சாரி தேவி கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். அவர் கீழமை நீதிமன்றத்துல வழக்கு கொடுக்கிறாங்க. தனக்கு நேர்ந்த அவமானங்களை குறித்து காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் எடுத்துரைக்கிறாங்க. ஆனாலும் கீழமை நீதிமன்றம் 1995 மேற்தட்டு ஜாதியை சேர்ந்த ஆடவர்கள் இந்த கீழ்த்தட்டு பெண்மணியை கட்டாய் பாலியல் ரீதியா
வன்புணர்வு செய்திருக்க மாட்டாங்க. அதற்கு இன்னும் ஒரு படி மேலே போய் தனது கணவர் முன்னே பாலியல் வன்புணர்வு செய்யும் அளவிற்கு அந்த கணவர் சும்மா இருந்திருக்க மாட்டார்னு இந்த போன்ற காரணங்களை சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து அந்த அம்மா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இப்பதான் 1995 விசாகா இந்த பெண்ணுக்காக ஆஜராகுது. விசாகா என்ற தொண்டு நிறுவனம் ராஜஸ்தான் மாநிலத்துல பெண்கள் மேம்பாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன செய்யுது, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த பெண்ணுக்காக ராஜஸ்தான் அரசை எதிர்த்து அதுல வழக்கு கொடுக்குது. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு கொடுத்த பின்னாடிதான் இந்த வழக்கு தேசமே உற்று நோக்கும் ஒரு வழக்காக மாறுகிறது. ஆனாலும் 25 ஆண்டு காலம் அந்த பெண்மணி போராடி வராங்க, எந்த ஒரு தீர்வும் ஏற்படவில்லை. அந்த உயர் நீதிமன்றத்துல இன்றளவும் அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட சில பரிந்துரைகளை உச்ச நீதிமன்றம் வழங்குது. 1997 விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். 10 பேருக்கு மேல வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனங்கள்ல விசாகா கமிட்டி குழு அமைக்கப்பட வேண்டும். இந்த குழுவின் இடத்துல அந்த நிறுவனத்துல நடைபெறக்கூடிய பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டை பதிவு செய்யலாம். இந்த குழுல பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் உறுப்பினர்களா இருப்பாங்க. இந்த குழுவோட தலைவரா ஒரு பெண் தான் இருப்பாங்க. இது என்ன செய்யணும்னா உள் புகார் குழு இன்டர்னல் கமிட்டி என்று ஒன்று உள்ளது. இந்த கமிட்டி இடத்துலதான் அவங்க புகார் அளிக்காங்க. 3 படிநிலைகள் இருக்கு. கமிட்டி என்ன செய்யணும், நிறுவனத்தோட இடைநிலை மேனேஜருக்கு தகவல் தெரிவிப்பாங்க. உச்சபட்ச தலைவருக்கு அதை தகவல் தெரிவித்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். காவல்துறைக்கு உடனடியாக அந்த புகார் பதிவு செய்து அந்த பாலியல் குற்றச்சாட்டு உள்ளான நபரை மீது வழக்கு பதிவு செய்ய அந்த விசாகா கமிட்டி குழு உதவி செய்யும். இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் இந்த TCS அலுவலகத்துல இருந்ததா என்பது இப்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. உரிய விசாரணை மேற்கொண்டு சரியான பாதையில் இந்த வழக்கு நகர்ந்து இது போன்ற சமூக விரோத செயல்களில் அந்த பாலியல் சுரண்டல்களில் ஈடுபட்ட அத்துணை நபர்களும் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இன்னும் மத்திய மாநில அரசுகள் விழித்துக் கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டி நெறிமுறைகளை கடுமையாக பின்பற்ற இந்த நிறுவனங்களை வைக்க வேண்டும். உடனடியாக இந்த பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பெண்கள் பணியிடங்களில் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுவதை தடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.